எந்தன் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் உந்தன் கிருபை என்னை தாங்குதே. எந்தன் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் உந்தன் கிருபை என்னை தாங்குதே. பயமே இல்லை, கலக்கமில்லை, பயமே இல்லை, கலக்கமில்லை, கர்த்தர் கூட இருப்பதனால், கர்த்தர் கூட வருவதனால். எந்தன் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் உந்தன் கிருபை என்னை தாங்குதே. எந்தன் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் உந்தன் கிருபை என்னை தாங்குதே. எந்தன் வழிகளில் என்னை காக்கவே தேவன் தூதர்களை அனுப்பிடுவார். எந்தன் வழிகளில் என்னை காக்கவே தேவன் தூதர்களை அனுப்பிடுவார். பயமே இல்லை, கலக்கமில்லை, பயமே இல்லை, கலக்கமில்லை, கர்த்தர் கூட இருப்பதனால், கர்த்தர் கூட வருவதனால். எந்தன் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் உந்தன் கிருபை என்னை தாங்குதே. எந்தன் பாதம் கல்லில் இடராமல் தூதர்கள் கைகளிலே ஏந்திடுவார்கள். எந்தன் பாதம் கல்லில் இடராமல் தூதர்கள் கைகளிலே ஏந்திடுவார்கள். பயமே இல்லை, கலக்கமில்லை, பயமே இல்லை, கலக்கமில்லை, கர்த்தர் கூட வருவதனால், கர்த்தர் கூட வருவதனால். எந்தன் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் உந்தன் கிருபை என்னை தாங்குவே. எந்தன் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் உந்தன் கிருபை என்னை தாங்குவே. நீதிமான்களின் கூடாரங்களிலே மகிழ்ச்சி கூறல்கள் கேட்டிடுவே. நீதிமான்களின் கூடாரங்களிலே மகிழ்ச்சி கூறல்கள் கேட்டிடுவே. பயமே இல்லை, கலக்கமில்லை, பயமே இல்லை, கலக்கமில்லை, கர்த்தர் கூட இருப்பதனால், கர்த்தர் கூட வருவதனால். எந்தன் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் உந்தன் கிருபை என்னை தாங்குதே. நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாகவே இருப்பார்கள். நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாகவே இருப்பார்கள். பயமே இல்லை, கலக்கமில்லை, பயமே இல்லை, கலக்கமில்லை, கர்த்தர் கூட இருப்பதனால், கர்த்தர் கூட வருவதனால். எந்தன் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் உந்தன் கிருபை என்னை தாங்குவே. எந்தன் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் உந்தன் கிருபை என்னை தாங்குவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாள்லையும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நன்மை செய்து ஆசீர்வதித்து நடத்தப் போகிறார். இன்று கூட ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். வேதத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா தீத்து 1:3 சொல்லப்பட்டிருக்கிறது, பொய்யுரையாத தேவனா. நம்ம ஆண்டவருக்கு வேதத்தில் எவ்வளோ பேர் நாமங்கள் இருக்குது. இருக்கிறவராகவே இருக்கிறேன், யெகோவா ஈரேன்னு இருக்குது, பல நாமங்கள். அதில் ஒரு நாமம் பொய்யுரையாத தேவன். அவர் வாயிலிருந்து உண்மையே இல்லாமல் வேறு ஒன்றும் வருவதில்லை. அவர் சத்தியர். இந்த வசனத்தை, இந்த ஜீவ வார்த்தையை, ஆவியும் ஜீவனமாக இருக்கிற வார்த்தை அவற்றிருந்தான் புறப்பட்டது. ஆதியிலே தேவன் வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தை மாம்சமாகி இன்னைக்கு நம்மோடு இருக்கிறார், நம்ம வார்த்தையாக இருக்கிறார். வேதத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா சீசர்கள் உயிரோடு இருக்கும்போது இயேசு சொல்கிறார், மனுஷகுமாரன் பாடுபடவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாள் உயிர் தள்ளணும் அப்படின்றார். அப்போ அவங்களுக்கு அந்த மரமண்டையில் ஏறலை. அதே போல் அவரை கைது பண்ணி கொலை செய்து சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. 3 நாள் ஆச்சு. அதை பற்றி அவங்களுக்கு நினைப்பே வரல. அவ்வளவு டென்ஷன், அவ்வளவு கவலை, அவ்வளோ பயம். யூதருக்கு பயந்து கதவுகளை மூடி வச்சுக்கிட்டு இருக்காங்க. 3ஆம் நாள் உயிர் தெழுவேன்னு சொன்னார், அதெல்லாம் நினைவுக்கு வரல. அப்படி யூதர்களுக்கு பயந்து கதவை மூடி வச்சுட்டு இருக்கும்போது 2 பெண்கள் ஓடி போய் கதவை தட்டி சொல்கிறாங்களாம், மதலேனா மரியாளும் மற்ற மரியாளும், அவர் அங்கே இல்லை. யார்? இயேசு எங்கே இல்லை, கல்லறையில் இல்லை, தான் சொன்னபடியே. எவ்வளோ அருமையான வார்த்தை இல்லை? மத்தேயு 28:6 சொல், தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். இன்னைக்கு சொன்னபடியே செய்கிறவருங்க உயிர் தெழுந்த தேவன். அப்போ தான் சீசர்கள் விழுந்தடித்து ஓடி பார்த்து குனிந்து பார்த்து விசுவாசித்தார். அதுவரையும் நம்பலை. பெண்கள் சொன்னது கூட அவங்களுக்கு ஒரு பிதட்டலாக தெரிஞ்சான், பைத்தியமாக தெரிஞ்சான். குனிந்து பார்த்து கல்லறை வெறுமையாக இருக்கிற பார்த்து தான் நம்பினாங்களா? ஏனென்றா ஆண்டவர் சொன்னால் சொன்னது தான். வானமும் பூமி ஒளிந்தாலும் என் வார்த்தைகள் ஒளிவதும் இல்லை, அழிவதும் இல்லை. இன்றைக்கு எத்தனையோ மாதங்கள், ஒவ்வொரு மாதமும் முதல் நாளில் வாக்குத்தத்தத்துக்கு காத்திருக்கிறோம். வருஷந்தோறும் வாக்குத்தத்த கூட்டங்களை நடத்துகிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை வாக்குத்தத்தம், இது எல்லாம் நிறைவேறுங்க, இனி தாமதிக்காது. தேவன் அந்த வார்த்தைகளை, நல்வார்த்தைகளை நிறைவேற்றுவார். சில வருஷங்களுக்கு முன்பு ஒரு நாட்டில் எலெக்ஷன் நடந்துச்சு, தேர்தல். அந்த தேர்தலில் ஒருத்தர் சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தால், ஜெயித்து வந்தால் ஜனங்களுக்கு அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்லி அள்ளி விட்டார். அதை நம்பி ஜனங்கள் ஓட்டு போட்டாங்க, ஜெயிச்சிட்டார், ஆட்சி அமைச்சாச்சு. பல வருஷமாச்சு, ஒன்று அவர் சொன்னதெல்லாம் செய்யலை. பத்திரிக்கை நிருபர்கள்லாம் ஒரு நாள் அவரை சூழ்ந்து கேட்டாங்களா, என்ன ஆச்சு நீங்கள் சொன்னீங்களே? நான் அப்படியா சொன்னேன்? நான் சொல்லலையே. சொல்லலை, மாறிட்டார். மனிதன் பொய்யன்க. ரோமர் 3:4 சொல்லுகிறது, எந்த மனுஷனும் பொய்யன், தேவனே சத்தியபரர். தேவனே சத்தியபரர், மனிதன் பொய்யன். இன்றைக்கு காலையில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் பொய் சொல்லாத தேவன், பொய்யுரையாத தேவன், இன்றைக்கு பல வார்த்தைகளை நம்பி எனக்கு நடக்குமா காத்திருக்கிறீங்கள, வாக்குத்தத்தத்துக்கு காத்திருக்கிறீங்கள, அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் உங்களுக்கு நிறைவேற்றி இந்த நாளில் கட்டாயம் ஒரு அற்புதம் செய்து நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில் ஒரு ஜெயத்தை தந்து அற்புதமாய் நடத்தப் போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்திற்காக உமக்கு நன்றி. பொய்யுரையாத தேவன்,
நீ சத்தியபரரப்பா. வானமும் பூமியும் ஒளிந்தாலும் என் வார்த்தைகள் ஒளிவதிலே அழிவதில்லை என்று சொன்னீர். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியிலே இணைந்து யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், தேவ பிரசன்னை இறங்கி நன்மை செய்யட்டும். எல்லா போராட்டத்துக்கும் ஆண்டவரே இக்கட்டுக்கும் விலக்கி இந்த நாள் அற்புதமாக நடத்தி அவர்கள் விரும்புகிற காரியங்களை கைகூடி வர பண்ணும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.